டெல்லியில் கடந்த வாரம் வன்முறையில் ஈடுபட்ட 989 பேரில் 101 பேர் கொலை குற்றவாளிகள் என்பது விசாரணையில் தெரியவந்திருப்பதாக டெல்லி போலீசார் தெரிவித்தனர். நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்தும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராகவும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்ற அமைப்பு அண்மையில் டெல்லியில் போராட்டம் நடத்தியது. கடந்த 20ஆம் தேதி அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட செல்ல முயன்றபோது போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது சிலர் வன்முறையில் ஈடுபட்டதால் போலீசார் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியும் விரட்டியடித்தனர். போராட்டக்காரர்கள் தாக்கியதில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் காயமடைந்தனர். ஏராளமான பொது சொத்துகளும் சேதமடைந்தன. இந்த வன்முறையில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். இதில் 989 பேர் ஏற்கனவே குற்றப்பின்னணி கொண்டவர்கள் என்பது தெரியவந்திருக்கிறது. அதிலும் 101 பேர் மீது கொலை வழக்கு நிலுவையில் இருப்பதும் கொலை முயற்சியில் தொடர்புடைய 62 பேர் இந்த வன்முறையில் ஈடுபட்டதும் தெரியவந்திருப்பதாக டெல்லி போலீசார் தெரிவித்துள்ளனர். மாணவர்கள் என்ற போர்வையில் சமூக விரோதிகள் சிலர் வன்முறையில் ஈடுபட்டதும் தற்போது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது.